இல்ல வலிய மிருகமான சிங்கத்தை ஒரு நரி போய் கிணத்துல தள்ளிடுச்சுல, அது நடக்கும். எடப்பாடி பழனிசாமி என்ன நடக்குது நமக்கு தெரியாது. கோட்டீஸ்வரன் சொன்ன பாயிண்ட்ன்றது நம்ம தலைப்புக்குள்ள பாக்குறப்ப டெல்லிக்கு என்ன செய்தி போச்சுன்னு தெரியல. ஏன் முக்கியமான தலைவர்களை அழைக்கிறாங்க, பாஜகவோட இன்டர்னல் இஷ்யூவை பேச போறாங்களா, கூட்டணி பற்றியா, அதிமுக இதை பத்தி எல்லாம் ஒண்ணு கேட்கணும். இன்னொன்னு முக்கியமான இடம்ன்றது அப்படி ஏதாவது ஒரு பிரஷரை போடுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், இபிஎஸ் அவர்கள் இல்ல நான் இருக்க மாட்டேன்னு சொல்லிட்டா அதுக்கும் நம்ம விடை காண வேண்டி இருக்கிறது. அப்ப டெல்லியில என்னதான் நடக்க போகுது சார்? டெல்லிக்கு நிறைய வேலை இருக்கு சார். அவங்க அதிமுக கூட்டணி அமைவதற்கு முன்பு அமித்ஷா எடப்பாடி பழனிசாமியை கூப்பிட்டு இவர் 6 காரில் போய் பேசிட்டு வந்த அந்த டைமில் அவங்க மாநில தலைவர்கள் யாரையுமே கன்சல்ட் பண்ணல, இந்த மாதிரி கூட்டத்தை கூட்டலை, அவங்க கூட்டவே இல்லை. இப்போ அவங்க கூட்டுறாங்கன்னா அவங்க அதிமுக விஷயத்தை மட்டும் அவங்க பேசுறதில்ல, அவங்க கட்சிக்குள்ளேயே ஒரு பெரிய ப்ராப்ளம் இருக்கு சார், பிஜேபிக்குள்ளேயே. அதாவது அண்ணாமலை இந்த கூட்டணியை தோக்கடிக்கணும்னு விரும்புகிறார், டிப் டு டோ அவர் விரும்புகிறார். எப்படி விரும்புகிறாருன்னா, அவரோட ஃபார்முலா போன பாராளுமன்ற தேர்தலில் மிக மோசமாக தோக்கடிக்கப்பட்டது. ஆனால் அவரோட ஃபார்முலாவில் 18% வாக்குகள் வாங்கினார், ஒரு 7 இடங்களில் அதிமுக பின்னடைவை சந்தித்தது, அப்படிலாம் வந்ததே தவிர அவருடைய ஃபார்முலா ரொம்ப தோத்துருச்சு. அதுக்கு பிறகு அவரோட ஆக்டிவிட்டிஸ் எதுவுமே தமிழ்நாட்டுக்குள்ளே சரியில்லை. இன்றைக்கி டிடிவி அவர் எந்த அளவுக்கு கொண்டு போயிருக்காரு அப்படின்றது பிஜேபியில் வரக்கூடிய புகார் என்னன்னா, கிராஸ் ஓட்டிங் ஸ்கீம் ஒன்று ரெடி பண்ணி அதிமுகவுக்கு விழக்கூடிய வாக்குகளெல்லாம் மாற்றி, ஒருவேளை டிடிவி தினகரன் வந்தார்னா அவருக்கு கொண்டு போகிற மாதிரி ஒரு கிராஸ் ஓட்டிங் ஸ்கீமை அவர் ரெடி பண்ணியிருக்கார். அப்படின்றது தான் அவர் மேலே பிஜேபியில் வந்திருக்கக்கூடிய சீரியஸான அலிகேஷன். இல்லை, அணுகுண்டு மாதிரி தூக்கி வீசுறீங்களே. ஆமாம் சார், இந்த அலிகேஷன். நான் ஒரு கேள்வி குறிக்கிறேன், நீங்கள் சொல்றதுக்கு முன்னாடி மன்னிக்கவும். இபிஎஸ் முதல்வராக்குவது பாஜகவின் கடமை அப்படின்னு அவர்கிட்ட இது குறித்து கேட்கிறப்ப நீங்க இவ்வளவு கடுமையா விமர்சனம் வச்சீங்கன்னா, நான் ஒரு தொண்டனுங்க, என் தலைமை என்ன சொல்லுதோ அதை செய்வேன், அதனாலதான் கடமையின் அப்படிப்பட்டவர் மீது நீங்க இவ்வளவு பெரிய குற்றச்சாட்டு. அதாவது சார், எங்க அப்பா உங்க அப்பா எங்கன்னு கேட்குறாங்க, எங்க அப்பா குதிர்க்குள்ள இல்லை அப்படின்னு நான் சொல்றது இருக்கு இல்லையா, அந்த மாதிரி தான். அதாவது ஒரு கட்சி தலைமை இபிஎஸ்ஸை முதல்வர் ஆக்கணுன்ற ஒரு உத்தரவை போடுறாங்கன்னா, அது என்னுடைய கட்சி தலைமை சொல்றது அப்படின்னு சொல்றது வர்ச்சுவலாக காட்டி கொடுக்கறது. கிராஸ் ஓட்டிங்னு நீங்க சொல்றீங்க. கிராஸ் ஓட்டிங் சினாரியோ அப்படின்றத அவர் ஒன்று ரெடி பண்றாரு அப்படின்றதுக்காக தான். அவர் கிட்டத்தட்ட தனி கட்சி ஆரம்பிக்கிற டோனுக்கு வந்துட்டார் சார். அவர் அண்ணாமலைன்றவர் தனி கட்சி ஆரம்பிக்கிற டோனுக்கு அவர் வந்துட்டார். அதுக்கப்புறம் செகண்ட் அவர்கிட்ட வரக்கூடிய அலிகேஷன் கிராஸ் ஓட்டிங் சினாரியோ. அதனால தான் பாஜகவில் இருக்க எல்லாரையும் கூட்டிகிட்டு போய் இந்த அலிகேஷனை லெவல் பண்ணுறது யாருன்னா நிர்மலா சீதாராமன் இந்த அலிகேஷனை லெவல் பண்ணுறாங்க. அண்ணாமலை கிட்ட விளக்கம் கேட்குறாங்க. அண்ணாமலை அந்த விளக்கத்தை அமித்ஷாக்கும் சொல்கிறாரு, மோடிக்கும் சொல்கிறாரு. நீங்கள் எல்லாருமே வாங்க, நட்டா வச்சு பிஎல் சந்தோஷை வச்சு பேசிக்கலாம் அப்படின்னு நாளைக்கு அவங்க எல்லாருமே. நீங்க சொல்வது ரொம்ப கடுமையான குற்றச்சாட்டை முன்வைக்கிறீங்க. நீங்க அதுக்கு பொறுப்பெடுத்து தான் சொல்றீங்க. நான் பொறுப்பெடுத்து தாங்க சொல்றேன். நீங்க இன்டர்னல் விஷயம் தான் அங்க பேச போறாங்கன்னு சொல்றீங்களா? அவங்களோட பிஜேபியோட இன்டர்னல் விஷயத்தை தான் அவங்க பேசுறாங்க, ரைட்டுங்களா? அவங்களுக்கு இந்த தடவை குறைந்தது ஒரு 50 சீட்டாவது வாங்கணுன்ற ஒரு ஏம் இருக்கு சார் பிஜேபிக்கு. எப்படியாவது ஒரு 50 சீட்டு ஏடிஎம்கே கிட்ட இருந்து வாங்கணும்னு இருக்கு. அது ஒரு வின்னிங் காம்பினேஷனுக்கு போகணுன்றதும் இருக்கு. இதுதான் அவங்களுடைய நிலவரம்னு வச்சுக்கோங்களேன். அதில் அண்ணாமலைன்ற ஒரு கேரக்டரு அவர் தனி கட்சி ஆரம்பிக்கிறது, கிராஸ் ஓட்டிங் போகிறது, பல விஷயங்கள்ல அவர் பண்றாரு. நீங்க சொன்னீங்க மூப்பனார் அவங்க அந்த விழாவில் கூட பார்த்தா ரொம்ப இணக்கமாக இருந்தாங்க. பத்திரிகைகள் எல்லாம் எழுதுனாங்க, நிதியமைச்சருக்கும் அவருக்கும்னா முரண், ஆனா எல்லாரும் இணக்கமா இருக்கிறாங்க. ஆனா நீங்க சொல்வது ரொம்ப பெரிய கேளுங்க. இது நீங்க ஏடிஎம்கே அலையன்ஸ்ன்றது நான் கெமிஸ்ட்ரி ஸ்டூடெண்ட்டு. எனக்கு எப்படி தெரியுதுன்னா, H2O தண்ணி ஆவி நிலையில் இருக்குது, அவ்வளோதான். அது தண்ணி நிலைக்கு வரணும், அப்போ தான் அதோட வடிவத்துக்கு அது வர முடியும். ஹைட்ரஜனாகவும் ஆக்சிஜனாகவும் இருக்கிறதே தவிர தண்ணீராக அது இல்லை. அதிமுக கூட்டணி என்பது பேருக்கு இந்த ஃபார்மேஷனில் இந்த விதங்களில் இருக்குது அப்படின்றதான்.
ஒன்று தினகரன் வந்து இந்த அளவுக்கு அவர் பேசுகிறாரு, இந்த அளவுக்கு நான் வந்து ஒரு விதமான ரிபலுக்கு வரார், ரிபல் மனோநிலைக்கு அவர் டிசம்பர் நான் அப்ப டிசம்பர் அதான் அந்த மாதிரிலாம் அவர் வராரு அப்படின்றதுக்கு பின்னணியில் இருக்கிறது அண்ணாமலை. செங்கோட்டையன் விஷயத்திலையும் செங்கோட்டையன் சார், செங்கோட்டையனால தான் சார் பெரும்பான்மையானவர்கள் அண்ணன் கோச்சக்கூடாது, பெரும்பான்மையானவர்கள் கட்சியை விட்டு போனாங்க. முத்துசாமி கட்சியை விட்டு போகும்போது 7.5 மணி நேரம் ஜெயலலிதா முயற்சி பண்ணாங்க அவரை வந்து ரீட்டைன் பண்ணுறதுக்கு. அப்போ ரவிராஜா குழந்தைவேலுன்னு ஒருத்தர் இருந்தார். அந்த தம்பி தான் வந்து முழுக்க செங்கோட்டையனோட நெகோசியேட் பண்ணிட்டு இருந்தார். பகிரங்கமா அறிக்கையே வெளியிட்டாங்களே, நாளை வாங்க நம்ம சந்திச்சு பேசுவோம், முத்துசாமியோட தோப்பு வெங்கடாச்சலத்திலிருந்து இப்ப என்ன பிரச்சனை, ஏன் மீண்டும் பேச தொடங்குறார் சார்? அவர் பேசுறது எல்லாமே சார் பிஜேபியோடைய சிக்னல் இல்லாம பேசல சார். அவர் வந்து ரிபலுக்கான ஆளே கிடையாது சார். அங்கே வந்து ஒரு ஃபங்க்ஷனில் வந்து ஒரு சிலது படம், எடப்பாடி படம் மட்டும்தான் இருக்குது, அம்மா படம் இல்லை, எம்ஜிஆர் படம் இல்லை. இன்னைக்கு கூட அலுவலகத்துக்கு போயிட்டு பெரியார் படத்தை வச்சிருக்காரு. அப்படின்னா அவர் விஜய் கட்சிக்கு போகிறாரு. அந்த மாதிரி ட்விஸ்ட். இப்போ நீங்கள் சொல்வது வந்து இப்போ திரு செங்கோட்டையன் அவர்களை இயக்குவது பாஜக தான் இயக்குதா? நிர்மலா சீதாராமனோட அவர்கள் லைவ் டச்ல இருந்தாருன்றது தெரியுதுங்களா சார்? என்ன கணக்கு அவரை இயக்கி என்ன செய்ய? செங்கோட்டையன் மட்டும் இல்லை சார், அங்கே எஸ்பி வேலுமணி சார் அவர் வந்து பியூஷ் கோயலோட இருப்பார், அமித்ஷாவோட இருப்பார். செங்கோட்டையன் வந்து நிர்மலா சீதாராமனோட இருப்பாங்க, தங்கமணி ஐயா வந்து எல்லாரோடையும் இருப்பாங்க. இப்போ என்னதான் கணக்கு திரு பிரகாஷ்? இப்போ கூட்டணி இல்லைன்னா கூட நீங்க சொல்வதில் ஏதோ நினைக்கிறாங்களா மாற்று தலைமைன்னு? இபிஎஸ் அவர்கள் கூட்டணின்னு வந்தாச்சு, பாஜகவை தீவிரமா ஆதரிச்சு பிரச்சாரமும் பண்றாங்க. இப்ப திரு செங்கோட்டையன் வச்சு என்ன பண்ண போறாங்க? இதுல இபிஎஸோட கைட்லைனு ஃபார்முலா அப்ரோச் என்னன்னா சார், அவர் ஸ்ட்ரெயிட்டா ஃபீல்டுக்கு போறாரு சார். இந்த முன்னாள் கிங்கரர்கள் யாரையுமே கூட வச்சுக்கிறது இல்லை, நேரடியா அவர் ஃபீல்டுக்கு போறாரு, நேரடியா நிக்கிறாரு, நேரடியா ஆர்கனைஸ் பண்றாரு, நேரடியா கூட்டம் கூடுது. இது வந்து இபிஎஸோட ஒரு ஃபார்முலா. நீங்க வந்தா வாங்க அப்படின்னு ஓபிஎஸோடையும் அவர் பேசுகிறார். பேச்சுவார்த்தை ஓபிஎஸ்க்கும் இபிஎஸ்க்கும் இடையே நடக்கிறது. அந்த பேச்சுவார்த்தையில் அவங்க பையன்தான் வந்து விஜயோட போகிறதுக்கு லைன் எடுத்து போயிட்டுருக்காரு. ஓபிஎஸ் வந்து கிட்டத்தட்ட பேசுகிற நிலைமையில தான் இருக்கார். இவர் வந்து டிடிவி தினகரன் வந்து அவருடைய லண்டன் ஹோட்டல் கேஸ் உங்களுக்கு எனக்கு நல்லா தெரியும், 91-96 கேஸு ரைட்டுங்களா? அந்த லண்டன் ஹோட்டல் கேஸ் இன்னைக்கு வரைக்கும் கிரப் மாதிரி அவர் மேலே இருந்துக்கிட்டு இருக்கு. அதுலேருந்து அவரால் வெளியில் வர முடியாது. அவர் பாஜக கூட்டணியை விட்டும் வெளியில் வர மாட்டார். ஆனால் ஒரு முயற்சி என்பது அண்ணன் அண்ணாமலை அவர்களால் செய்யப்படுகிறது. சசிகலா வந்து ரொம்ப எகிர்னாங்கன்னா எனக்கு பிஜேபி சைட்லேருந்து கிடைக்கிறது, அவங்க வந்து சிறையில் இருக்கும்போது அவங்க வெளியில் போயிட்டு அனிமுன்லாம் போயிட்டு வந்தாங்க. அதுக்கான கேஸ் ரூபா ஐபிஎஸ் மூலமாக அங்கே ரெடியாக இருக்கு. இல்லை அவங்க யாருமே எதிர்க்கலையே திரு பிரகாஷ், எல்லாருமே ஒன்றிணையணும்னு தான் சொல்கிறாங்க. இதில் பாஜக என்னதான் திட்டம் போடுது? இப்போ நீங்கள் சொல்கிற மாதிரி எல்லாரையும் ஆப்ரேட் பண்ணுறாங்கன்னா என்ன நோக்கம் சார்? ஒன்றிணையணும் அப்படின்றது வந்து நான் ஒரே ஒரு கேள்வி கேட்குறேன் சார். டிடிவி தினகரனும் சசிகலாவும் முதல்ல ஒன்றிணைய சொல்லுங்க சார். ஒன்றிணைய சொல்லுங்க சார். சரி, ஓபிஎஸும் சசிகலாவும் டிடிவி தினகரனும் ஒரே மேடையில் வர சொல்லுங்க சார். அதுக்கு பிறகுதான் அடுத்த கட்டம்ன்றீங்க. முதல்ல நீங்க ஒன்றிணைங்க சார். சரி.